நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. என்னடா என்ன இந்த பக்கம்லாம்? அது சும்மா தான்டா. என்னோட ஃப்ரெண்டு கோயிலுக்கு வர சொல்லி சொன்னாங்க, அதனால தான். ஓஹோ, சரி. பாயா கேர்ளா? என்னடா இப்படிலாம் கொஷின் கேட்குற? பாய் தான். ஓ அப்படி. சரி, என்னது நெத்தியில? ஐயோ, இது வேறையா? அதான்டா, என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் வச்சு விட்டாங்க. அவங்களா? என்ன கிரிஷ், ஃப்ரெண்டுக்கு ஓவரா மரியாதை கொடுப்ப போலயே. ஆமாண்டா. ஏண்டா, உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, நீங்க அதனால கோயிலுக்கு வந்தீங்க, இத நாங்க நம்பணும், அப்படிதானே? போய் இவனுங்க நம்பல. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்போ வந்தீங்க? அதுவா, நீ உட்கார்ந்து இருக்கும் போது. அது யாரு ஹர்ஷா? யார் வந்தது? இவனோட பாய்ல ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு வந்து உங்க நெத்தில குங்குமம் வச்சு விட்டாங்கல்ல, அப்பவே வந்துட்டோம். இதெல்லாம் இவங்க முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். ஹலோ, என்னாச்சு கிரேஷ்? டேய், இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். நான் இவ்வளோ நேரம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன்ல. அதுவா, அப்பவே சொல்லியிருக்கலாம் தான். பட் நீ எங்ககிட்ட மறைக்கிறியா என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதே. சரி விடுடா. கிரிஷ், அது யாரு? டேய், அது நம்ம ஸ்வேதா அக்காவோட பொண்ணுடா, மீரா. ஓ, அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுன்னுலாம் சொன்ன. ஐயோ, அதை ஏன்டா கேக்குற? அவங்க அன்னைக்கு மௌன விரதமா, அதனாலதான் அன்னைக்கு எதுவும் பேசிக்கலையாம். ஓ சரி சரி. இங்க என்னைய பார்த்ததையோ இல்ல அவங்களோட என்னைய பார்த்ததையோ யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. முக்கியமா ஜானுக்கு தெரியவே கூடாது. இவங்க வேற எங்க போனாங்கன்னே தெரியல. டேய் கார்த்தி, அங்க பாரு. என்னங்கடா, உங்ககிட்ட தான் சொல்றேன், இது யாருக்கும் தெரிய வேண்டாம். கார்த்தி, ஹர்ஷா, சொல்லுங்க. எங்க தான் போனாங்களோ இவங்க, இவ்வளவு நேரம் ஆகியும் ஆளை காணோம். சார் சார். யாருப்பா? ஜானு. ஜானுதான். நீ எப்படி இங்க? அத நாங்க தான் கேட்கணும். நீ தான் கோயில் வாசப்படியவே மிதிக்க மாட்டியே, இப்போ என்ன இந்த சைடுலாம்? காதல் வந்து பைத்தியம். என்ன காதலா? இல்ல ஜானு, அது ஒரு பாட்டு இருக்கு, உனக்கு தெரியாதா? காதல் வந்து பொய்யாக உன்னை சுற்றி நானே உள்ளுக்குள்ள பொல்லாத பூ பூக்கும், அததான் பாடுறான். இப்ப எதுக்கு மெண்டல் மாதிரி இந்த பாட்டை பாடுறான்? அவன் மெண்டல் மாதிரிலாம் இல்ல, மெண்டல்னு தெரிஞ்ச விஷயம் தானே. ஐயோ, முகம் மாறிடுச்சு, ஒருவேளை போட்டு கொடுத்துருவானோ. நீ பேச மாட்டாத, நீ எதுக்கு இங்க வந்த? அதானே, ஏன் தங்கச்சியாச்சே, விட்டுருவாளா? அதுவா, இவனுங்க தான் போன் போட்டு வாடா கிருஷ்ண கூப்பிட்டாங்க, அதனாலதான் வந்தேன். நாங்களா? நீங்க எங்க கூடயே தானே இருந்தீங்க, நீங்க எப்ப கூப்பிட்டீங்க? அதான் எங்களுக்கும் தெரியல, யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன? விடு ஜானு, இப்ப வாச்சு கோயிலுக்கு வந்தானே. இவன் இப்படிலாம் வர்ற ஆள் கிடையாதே, அப்படிலாம் லேசா விட்டுறக்கூடாதே. ஏய் தானா, வேணாம். போடா லூசு. கார்த்திக், இங்க பாரு. ஏய் கிரிஷ், நீ என்ன ஆல்ரெடி வச்சிருக்க? அப்படி கேளுதானா, அது கார்த்திக் தான் வச்சு விட்டான். எது, நானா? அப்புறம் ஏன் கார்த்திக் நீ வச்சுக்கல? வச்சு விட்டா தானா வச்சு விட்டு இருப்பாளா? டேய் சும்மா இருடா. ஐயோ, எங்க அம்மா எந்த நேரத்துல இவ்வளவு பெத்தாங்களோ, கேள்வியா கேக்குறாடா. கிரிஷ், என்ன பண்றீங்க? போச்சுடா, செம்மையா மாட்டிக்கிட்டேன். யாருடா இவங்க? அது இவங்க. மாட்டிக்கிட்டேன் ஹர்ஷா.
ஆமா ஆமா, அதுவும் ஜானு கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். ஹாய், ஐ எம் மீரா. ஐ எம் ஜானுக்கா. நீங்களாம் யாரு? என்னக்கா கேட்டீங்க? நீங்களாம் யாருன்னு கேட்டேன். நல்ல கேள்விக்கா. ஏன் கிரிஷ், நான் ஏதாவது தப்பா கேட்டேனா என்ன? ஐயோ, நீங்க வந்ததுல இருந்தே தப்பா தான் கேக்குறீங்க. அவன் கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேச மாட்டான்க்கா. ஏன், என்னாச்சு? அது அப்படிதான்க்கா, அதை நாங்க பாத்துக்கலாம். நான் அவனோட சிஸ்டர்க்கா. ஓ அப்படியா? நான் உங்க ரைஸ் மில்ல ஒர்க் பண்றாங்கல்ல ஸ்வேதா, அவங்களோட பொண்ணு. ஓ நீங்க தான் அவங்களா? சரி, உங்க பேரெல்லாம்? என்னோட பேர் தனா. ஐ எம் ஹர்ஷா. நான் கார்த்திக், இவனோட அண்ணா. ஆனா அவன் என்னை அண்ணாவா பார்த்தது கிடையாது. சரி, எல்லாரும் வரீங்களா? அங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுவோம். பேசலாமே. ஆமா ஆமா, வாங்க கிளம்பலாம். டேய் கிரிஷ், நில்லுடா. என்ன ஜானு? என்னடா, என்ன நடக்குதுங்க? பெத்த அம்மா அப்பா, கூட பிறந்த அண்ணா தங்கச்சி, யாரு கூப்பிட்டாலும் கோயிலுக்கு வராதவன் அது எப்படி இந்த அக்கா கூப்பிட்டோன்னு வந்திருக்க? அப்படிதான் ஒன்றும் இல்லடி. அவங்க வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. என்னைய கோயிலில் ட்ராப் பண்ண சொல்லி கேட்டாங்க. ட்ராப் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். அவங்க என்னன்னா, நீங்கள் உள்ளே வந்து சாமி கும்பிடுங்கன்னாங்க. நான் வரலன்னு சொல்லியும் என் பைக்கே அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதான் உள்ளே வர வேண்டியதாக போச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னனால நானும் உக்காந்துருந்தேன். நீ சொல்றதெல்லாம் நம்புற மரியாதை இருக்கு. நம்புடி, உண்மையதான் சொல்றேன். ஜானு வா. அதோ வரேன் தானா. வீட்டுக்கு வாடா, உனக்கு இருக்கு. இது வேற யாருக்கும் தெரிய வேணாண்டி ஜானு. ஐயோ, யாருக்கிட்ட மாட்டிக்கவே கூடாதுன்னு நினைச்சியோ அவகிட்டே போய் மாட்டிக்கிட்டியடா. இவளுக்கு தெரிஞ்சா வீட்டுக்கே தெரிஞ்ச மாதிரியே. டேய் கிரிஷ், என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? சீக்கிரம் இங்க வா. என்னைய புலம்ப விட்டதே நீங்க தானடா. வரேன். ஆமா ஆமா சார், நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான். அது சரி, அப்பனா நான் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கட்டுமா? கண்டிப்பா சார், அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னமா சொல்ற? இல்ல சார், அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அது சரி, நானே ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சுதான் ரிட்டையர்ட் ஆனேன். நீங்க என்னமோ அப்படி நினைச்சுதான் பண்ணீங்க சார். நான் ஓப்பனா ஒன்று சொல்லட்டுமா? இவங்க வேற. சொல்லுமா. நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதே எனக்கு பிடிக்கலங்கிறேன். நீங்க மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். இருக்கும். உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? எனக்குமே ஒரு வருத்தம் இருக்கு. அது என்னது சார்? உங்க ரெண்டு பேரும் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. எங்களுக்கும் தான் சார். அப்படியே டிஎஸ்பி, நம்ப முடியலையே. நீ நம்பாதமா? நம்பிராத. சும்மா சொன்னேன் டிஎஸ்பி, நாங்களும் தான் ரொம்ப மிஸ் பண்றோங்களே. ஏன் டாடி, அதான் மிஸ் பண்றாங்கல்ல. மறுபடியும் டிஎஸ்பி ஆயிடுங்க. என்னடா விளாடுறியா? விளாடுறேனா? நான் பேசுறத பார்த்தா விளாடுற மாதிரியா தெரியுது. சீரியஸா தான் சொல்றேன். ஆஹா, நீ போலீஸ் விஷயத்த பத்தி என்கிட்ட டிஸ்கஸே பண்ண மாட்டேன். இது என்ன புதுசா? இனிமே எல்லாமே புதுசா தான் இருக்கும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படவே தேவையில்ல. இனிமே என் பிளேஸ்க்கு இன்னொரு ஆள் வந்துருவாங்க. இனிமேலா? இப்பவே உங்க பிளேஸ்ல வேற யாரோ தான் இருக்காங்க. இருக்காங்க தான். ஆனா அவங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்குதா? ஏன் சார் நீங்க வேற? இல்ல, ஐ மீன் நான் எப்படி சொல்ல வந்தேன்னா, உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஆளு, ரொம்ப ஜாலி டைப், கூடிய சீக்கிரம் அந்த பிளேஸ்க்கு வருவாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? அது யாரு? கூடிய சீக்கிரம் தெரியும்னு வச்சுக்கோவேன். என்ன டிஎஸ்பி, சஸ்பென்ஸா? ஆமா எஃப்பி, இப்போதைக்கு சஸ்பென்ஸ் தான். எஃப்பினா என்ன? ஹலோ டிஎஸ்பி, நான் எஃப்பி மட்டும் இல்ல, எஃப்எஸ் தான். தெரியும்ல? தெரியுமா? ஆனாலும் டிஎஸ்பி, எத்தனை பேர் உங்க பிளேஸ்க்கு வந்தாலும் உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம். போதுமா? ரொம்ப ஓவரா ஐஸ் வைக்கிறியே. என்னப்பா இது, கிண்டல் பண்ணாலும் போதுங்கிறீங்க, பாராட்டினாலும் போதுங்கிறீங்க. நான் என்னதான் பண்றது? நீ ஒன்றும் பண்ண வேணாம் தாயே. அது சரி. இவங்க இவ்வளோ பேசுவாங்களா? வார்த்தைக்கு வார்த்தை அவங்க மாமனார டிஎஸ்பின்னு கூப்பிடுறாங்களே. பார்க்க நல்லா தான் இருக்கு. இவங்க எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்காங்க? இவங்க என்ன, அவங்க அப்பா பக்கத்துலயே இருக்காங்க, இருந்தும் தைரியமா கண்ணடிக்கிறாங்க. என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லை டாடி.
உனக்கு என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருது. எங்க அவ வீட்டுக்கு வருவாளா இல்லையா? டைம் ஆயிட்டே இருக்கு. நான் என்ன சார் பண்ணுறது? வேணா போய் கூட்டிகிட்டு வரட்டுமா? இல்லடாமா, கம்பல் பண்ணி கூட்டிட்டுலாம் வர வேணாம், பாத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருவா சார். ஏன் அது வரைக்கும் இருக்க மாட்டீங்களா என்ன? ஓ சாரி, மறந்துட்டேன். நீங்க ரொம்ப பெரிய பணக்காரரு, ரிட்டையர்டு டிஎஸ்பி வேற. இந்த வீடு உங்க வீடு அளவுக்கு பெரிய வீடெல்லாம் இருக்காது, அதனால தானே இங்க இருக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல என்ன என்னைய வச்சு நீ இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கியா? நான் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேனா? நீங்க சொன்னது இல்லை டாடி. ஒருவேளை இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்னைக்கு ஃபுல்லா இங்கே இருக்கணும்னு தோணுது போல. இருந்துருவோமே டாடி. இது இவர் ஒரு பாரா? ஐயோ நந்தினி, வாய கொடுத்து மாட்டிக்காதடி. அதெல்லாம் அவ நம்ம ஒரு மாசமே இங்க இருந்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டா. இருங்க இருங்கன்னே சொல்லுவா. ஓ அப்படியாங்க? அப்படிலாம் இல்ல. ஓ அப்ப நீங்க எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்றதெல்லாம் பொய் இல்ல? அப்பாவா? அச்சோ இல்ல டிஎஸ்பி, அதெல்லாம் உண்மைதான். நான் சொன்னது வேற ஒண்ணுக்கு. வேற என்னத்துக்கு? அது உங்களுக்கு புரியாது, விட்டுருங்களேன். மேடம் நான் யாருன்னு மறந்து போச்சா? எனக்கே புரியாதுங்கிறீங்க. அப்படி இல்ல, நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு புரியாது, நீங்க விட்டுருங்களேன் அத. அதான் டாடி கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. எல்லாமே உங்களால தான். நல்ல மாதிரியே பேச வேண்டியது. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, நான் நார்மலா தான் சொன்னேன். சரி டிஎஸ்பி, அடுத்த என்ன பிளான்? அடுத்த பிளான் தானே, மறுநாள் கிட்ட சொல்லிட்டேன், அவள்கிட்ட கேட்டுக்கோ. அப்படியா? சரி ஓகே. என்ன பிளான்? அது ப்ரொஃபஷன் விஷயமா சொல்லவா? இல்ல உங்க ப்ரொஃபஷனை உங்களோட வச்சுக்கோங்க. ஏங்க உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரவா? இல்லைங்க பரவாயில்ல. இவன் மிருதுட்டெல்லாம் நல்லா தான் பேசுறான், ஏன் நம்ம கிட்ட மட்டும் ஒரு மாதிரி பேசுறான்? நம்ம வீடு தானே, எப்போனாலும் வந்து குடிச்சுக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். என்னங்க நான் சொல்றது கரெக்டு தானே? கரெக்ட் தான். அப்புறம் மறுநாளினி நான் சொன்னதை நீயும் ப்ரே பண்ணிக்கோ. கண்டிப்பா சார். என்ன ப்ரேயர் பண்ணிக்கோ, அது எங்களுக்குள்ள உள்ளது. புது ஃப்ரெண்டு வந்தோடனே என்னை கழட்டி விடுறீங்க அப்படித்தானே? புது ஃப்ரெண்டா? நீ ஊர்ல இல்லாதப்ப இவங்க தாண்டா எனக்கு எல்லாமே. என்னை ஊருக்கு அமுச்சு விட்டது யாரு? நான் தான் அமுச்சு விட்டேன், நல்ல காரியமா தானே அமுச்சு விட்டேன். அப்புறம் என்ன? ஐயோ டாடி, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் அங்கெல்லாம் ஒழுங்காலாம் எழுதல. நீ அட்டன் பண்ணிருக்கல, அது போதும், மிச்சதான் நான் பாத்துக்கிறேன். எங்க சார நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி, நீங்க எழுதுனா மட்டும் போதும் தான் இருந்தாரு. ஓ உங்களுக்கும் தெரியுமா? ஆமா, இப்போதைக்கு அவரோட பெரிய ஆசை இதுதான். கண்டிப்பா நீங்க நிறைவேற்றிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏங்க நீங்க வேற, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. என்ன ரெண்டு பேரும் ஏதோ பேசுறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னங்க நீங்க, உங்க அப்பாவோட பிளட் தானே நீங்களும், இப்படி சொன்னா எப்படிங்க? என்னதான் பிளட் கனெக்ஷன் வந்தாலும் ஒர்க் கனெக்ஷன்ல எனக்கு செட் ஆகாதுங்க. என்னதான் உளறாங்க, எனக்கு தான் இங்க ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான், கூடிய சீக்கிரம் என்னை மாதிரி வந்து காட்டுவான். கண்டிப்பா சார், நாங்களும் எக்ஸைட்மெண்டா இருக்கோம். அட போங்க, நீங்களுமா? ஜோஸ்வாவா? பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆளு தான் சரியில்லை. சொல்லுங்க டேடி. சொல்லுங்க டேடி. கிளம்பலாமா? கிளம்பலாம் டேடி. சரிம்மா, நாங்க அப்போ கிளம்புறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம். அதான் சொல்றேனே, நான் எவ்வளவு நேரம் இங்க இருந்தாலும் உங்களுக்கு நேரமே போகாது. ஆமா டிஎஸ்பி, இதுதான் ஜாலியா இருக்கும். ஆமாமா, உனக்கு இருக்கும். இதனால நீங்க இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு என்னோட 2 பிள்ளைங்களை பார்த்திருக்கேன். ஐயோ டாடி, பிள்ளைங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்டா? இல்ல, நான் மட்டும் தானே உங்களுக்கு புள்ள, அதான் கொஞ்சம் பொசசிவ். என்னடா நீ இதுக்கெல்லாமா பொசசிவ் ஆகுறது? அதெல்லாம் அப்படிதான், எல்லா விஷயத்துக்கும் நான் ஆவேன். ஏண்டா என் பிள்ளைங்கன்னு சொல்லாம மருமகன் நான் சொல்ல முடியும்? இப்படி கூட கூப்பிட்டுக்கோங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க இப்படிலாம் கூட கூப்பிட்டுக்கோங்க, பிள்ளைங்க அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அது சரி, உனக்கு என்னமோ ஆச்சுடா. டிஎஸ்பி கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிளம்பலாமா? டேய்
ஐயோ சாரி டேடி, அது இவங்க இவ்வளோ நேரம் டிஎஸ்பி டிஎஸ்பின்னு கூப்பிட்டு இருந்தாங்களா, அதான் எனக்கும் வாயில வந்துருச்சு. வரும்டா வரும், உனக்கு நல்லா வரும். ஐயோ சரி கிளம்பு வா. நீங்க போங்க டேடி, இந்த வரேன். ம் வாங்க சார். மிருது நானும் வரேன். ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? மிருது. அவங்க எங்கேயும் போல, வெளில தான் போயிருக்காங்க. சரி, டேவிட் சார் கிறிஸ்டின்னு. ஓ, எங்க டாடி இருந்த வரைக்கும் டிஎஸ்பி டிஎஸ்பின்னு சொல்லிட்டு ஆள் இல்லாதப்ப மரியாதை வருது. ஹலோ ஹலோ, முன்னாடி இருக்கும்போது என்ன வேணா பேசலாம், அவங்க இல்லாதப்ப தான் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும். ஓ, என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க? நல்ல மரியாதை தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன, உங்க ஸ்கூல்ல தெரியாத ஆளுங்களை ரவுடின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தரல போல. அதை விடுங்க, நான் அதுக்கெல்லாம் சாரி சொல்லிட்டேன். நீங்க மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உங்க இஷ்டம். அது சரி. சரி, எங்க அப்பா கிறிஸ்டின்னு கண்டுபிடிச்சிங்க, வேற என்ன பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிங்க? இதுல என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு? டேவிட் சார் பேர்ல தெரியலையா அவங்க கிறிஸ்டின்னு? அப்பாடா, இதாச்சும் தெரியுதே. ஐயோ, என்னை கொஞ்ச நேரம் பேச விடுறீங்களா? பேசுங்க பேசுங்க. அதான், என்ன சொல்லியிருந்தேன்? அதான் உங்க மாமனார் கிறிஸ்டின். என் மாமனார் கிறிஸ்டின். ஆமாமா, உங்க மாமனார் கிறிஸ்டின் தான். அதுக்கு என்ன கொடுக்க போறீங்க? ஐயோ முருகா, நான் உங்கள்கிட்ட ஒண்ணுமே கேட்கலங்க, கிளம்புங்க. சரி சரி, என்ன டவுட் கேளுங்க. டேவிட் சார் ஒரு கிறிஸ்டின், நீங்க அவங்களோட பையன். ஆமா, அதுக்கு எதுவும் ஆதார் கார்டு எதுவும் எடுத்து காட்டணுமா? இதுக்குதான் சொன்னேன் எதுவும் இல்ல, கிளம்புங்கன்னு. சரி சரி, கோவப்படாதீங்க, கேளுங்க. உங்க பேரு ஜோஸ்வா? பாரா, டாடி என் பேரை ஒரே ஒரு தடவை தான் சொன்னாங்க, அப்படியே மண்டல பதிஞ்சிருச்சு போலயே. ஆனா பொண்ணுங்க இவ்வளோ ஷார்ப்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். ஐயோ முருகா. சரி விடுங்க, அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க பாருங்க, என்னோட டவுட் என்னன்னா, நீங்க ஒரு கிறிஸ்டின், எதுக்கு ஹிந்து கோயிலுக்கு வந்திருந்தீங்க? அது வந்து என்னோட ஃப்ரெண்டு பழனிசாமி கூப்பிட்டுருந்தான் கோயிலுக்கு, அதுக்கு தான் வந்தேன். பழனிசாமியா? இந்த காலத்துல கூட இப்படிலாம் பேர் வைக்கிறாங்களா? ஆமாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அந்த பேரை சொல்லி. அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப ஓல்டு, அதனால தான் அவனுக்கு இந்த பேரை வச்சுட்டாங்க. ஓ, அதனால தான் கோயிலுக்கு வர வேண்டியதா போச்சு. சரி வரேன் பாட்டுக்குட்டி, அப்புறமா பார்க்கலாம். ஐயோ பரட்டத்துல கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலையே. பரட்டத்தலான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பரட்டத்தலனா நீங்க தானே, உங்களுக்கு தெரியுதா? ஏங்க, இங்க உங்களையும் என்னையும் தவிர யாருமே இல்ல, என் முடி அப்படிதான் இருக்கு, அதனால தான் நீங்க என்னைய கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல, நான் உங்களை கூப்பிடல. ஆனா இன்னொரு டவுட் இருக்கு எனக்கு. இன்னும் என்னங்க டவுட்டு? நானே உங்கள்கிட்ட டவுட் கேட்காம நிக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்டு? உங்க பேர் என்ன? அப்புறம் டேடி கூட இடையில ஏதோ எஃபின்னு சொன்னாங்க, அதுக்கான ஃபுல் மீனிங் தெரில. நீங்க என்னன்னா எஃப்எஸ்ன்னு சொல்றீங்க, அதுவும் எனக்கு தெரியல. இது மூணுமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாத கொஸ்டின். நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் மட்டும் நான் பதில் சொல்றேன்ல. சரி, சொல்ல வேணாம், கிளம்புங்க. சரி சரி, கேளுங்க, என்ன கொஸ்டின்? இல்ல, உள்ள என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டீங்க, இங்க உங்க டேடியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க. இது ரெண்டுல எதுங்க உண்மை? சாரி, இதுக்கு எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லையே. வரேன் பட்டுக்குட்டி. போயா பரட்டத்துல. ஐயோ நந்தினி, உனக்கு என்னடி ஆச்சு? அவர் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ ஏன் இத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குற அவங்க கிட்ட? வாடி. என்ன கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்கடி. நந்தினி, நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறேன், ஏதாவது பிரச்சனையா? அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேனா? இப்போ தெளிவாயிட்டியா? தெளிவானேனான்னு கேட்டால் தெரில, ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, என்ன கன்ஃபியூஷனில் இருந்த? அட்வொகேட் மேடம், நீங்கள் யோசிக்கிறதுக்கு என்னோட விஷயம் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது, அதை போட்டு யோசிங்க. என்னோட விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். நந்தி, நீ தாண்டி எங்கள் ரெண்டு பேருமே பார்த்துக்கிற. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. அதான் சொல்கிறேன் நேடி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இப்போ அதுவும் சரியாயிடுச்சு. போதுமா? இல்லை, நீ எனக்காக சொல்கிற மாதிரி இருக்குடி, ஏதாவதுனா சொல்லு நந்தி. அட்வொகேட் அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. நான் என்ன அக்யூஸ்டா? நிற்க வச்சு இப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்களே. எனக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னே தெரில நந்தி உன்னைய. இங்கே பாரு, நீ இதை பற்றி ரொம்ப யோசிக்காத, நான் நல்லா தான் இருக்கேன். ஆல்ரெடி நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க,
அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நீ ரொம்ப முக்கியம். நீ இப்படி எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன் நான் மட்டும் தான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேனா? நீ அனுபவிச்சது இல்லையா? அது நான் இங்கே பார், லூஸ் மாதிரி எதையாவது போட்டு யோசிக்காத, சரியா? அவள் தேடுவா, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன். ம் சரி. நந்தி, சொல்லு. நம்ம ஜோஸ்வா இருக்காங்கல்ல? ஆமாம், அவனுக்கு என்னவா? உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பேசுகிற? அது ஒன்றும் இல்லை, அவருக்கு என்னவா?